செங்கோட்டையனுடைய அதிருப்தின்றது அவரு நேரடியா அவர்கிட்ட பேச முடியாத நிலையில அந்த அளவுக்கு தலைமையில எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதா பாக்குறீங்களா? இவ்வளவு ஒரு செங்கோட்டையன் என்னென்ன உங்களுக்கு கவலை அப்படின்னு கேட்க விரும்பாத இடத்துல எடப்பாடியும் இருக்கிறாருன்னு எனக்கு தோணுது. இது பேசியிருந்தா அண்ணன் பேசினார்னு என்கிட்ட சொல்லியிருப்பார், பொதுவெளியிலேயே சொல்லியிருப்பார். சொல்லியிருப்பாரா மாட்டாரா? ஆமா, நான் இந்த ஒரு கருத்தை சொன்னேன், அண்ணன் எனக்கு பேசினாரு, நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆனாலும் எனக்கு அந்த நிகழ்ச்சிக்கு போக முடியல, இல்ல நான் சொன்ன பிறகு அண்ணன் அதை ஒத்துக்கிட்டாரு, அம்மா படத்தை வச்சாரு, நான் போனேன், ஏன் பேசல? செங்கோட்டையன் அடுத்த கட்சிக்காரரா இல்ல நக்சலைட்டா தீவிரவாதியா? உங்கள் கட்சியில ஒரு மூத்த உறுப்பினர், மூத்த நிர்வாகி, ஏன் பேசக்கூடாதா சார்? வேலுமணியும் மௌனம் காக்குறாரு சார். அவருக்கு தான் முதல்ல தகவல் போயிருக்கு. அப்படி இல்ல, அந்த நிகழ்ச்சியில ஏற்பாடு பண்ணதே வேலுமணி தான். அதுல அவருக்கும் பங்கு இருக்கு. அவர் நினைச்சிருந்தா அதை வச்சிருக்க முடியும். வெக்கப்பட வேண்டியவர் வேலுமணியும் தான். அதனால மௌனமாக தான் இருப்பாரு அவரு. இதுல செங்கோட்டையுடைய கோபம், பின்னாடி பிஜேபி தூண்டி, இதெல்லாம் விட்டுருங்க சார். செங்கோட்டையர் சொன்ன விஷயம் உண்மையா பொய்யா சொல்லுங்க? உண்மையா பொய்யா? உண்மைதான். ரைட். அங்க ஜெயலலிதா படம் இருக்க தகுதி இருக்கா இல்லையா? இருக்கணும். அந்த திட்டத்துக்கு அவர் தான் முதல்ல நிதி ஒதுக்குறார். பாராட்டு விழா அவருக்கு நடந்தது இல்ல. எப்ப எனக்கு நடந்த, நான் அம்மாவால் அடையாளப்படுத்தப்பட்ட அம்மா படத்தை வைங்கன்னு யார் சொல்லியிருக்கணும்? பாராட்டை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்த எடப்பாடி தான் சொல்லியிருக்கணும். என்ன மனநிலையில இருக்காரு அப்ப எடப்பாடி? அவரை போய் தனிநபர் விமர்சனம் பண்ணல, தனிநபர் பார்வையில. ஆனா சரி, அந்த மேடையில மட்டும் இல்ல, அவர் வரவேற்று வழிநெடுக அதிமுக காரங்க பதாகை வச்சிருக்காங்க. ஒரு படம் நான் அனுப்புறேன், இருக்கு, நானும் பார்த்தேன். ஃபுல்லா எடப்பாடி தான். ஒரு ஸ்டாம்ப் சைஸ்ல கூட ஜெயலலிதா இல்ல. இந்த உணர்வு தான் அதிமுக காரர் ரசிப்பான், புரிஞ்சுப்பான்னு சொன்னேன். அதனாலதான் செங்கோட்டையன் யாரும் கடுமையா விமர்சிக்க முடியல.